இப்ப வந்து இறுதியா உறுதியா இருக்கக்கூடிய மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஜென்ம சனி இருந்தால் வேலை வாய்ப்பு போக தொடக்கூடாதுன்ட்டாங்க. ஜென்ம சனி தான் புதுசாக கற்றுக்க முடியும். புதிதாக கற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பு பிறக்குது. இப்போ குரு வந்தோடனே நிச்சயமாக ஹையஸ்ட் லெவலில் சினிமா துறைக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். மீடியா துறைக்கு இந்த வாய்ப்பு வருதுன்னா வெளிநாட்டு யோகங்கள் வருது. விவசாயி சம்பந்தப்பட்ட துறையினருக்கு தான் வாய்ப்பு. எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் விலகி நல்லபடியாக வரக்கூடியது. வருகின்ற வரனுக்கும் வருமானம் உள்ள சனி பார்த்தாலே ஏதோ வருமானம் உள்ள வரன்பான். அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ பார்க்குறீங்க நல்ல வேலைக்கு போய் வருமானம் ஈட்டுகிற வரனா வரக்கூடிய அம்சம் உண்டு. சரி, மீனராசிக்கு நம்ம ஆரம்பத்துல பேசும்பொழுது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிருந்தது. இப்ப எப்படி இருக்க போறாங்க? இப்ப ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் தான் இன்னைக்கு பேச போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, வர இருக்கின்ற குரு பயிற்சி, ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முழு பதிவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சார். ஒவ்வொரு பதிவுமே உங்களோடது ஒரு முத்தான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே ரொம்ப தெளிவா அழகா மக்களுக்கு புரியுற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏத்தா மாதிரி நீங்க சொல்லிட்டு வரீங்க. இப்ப வர இருக்கின்ற அந்த குரு பயிற்சி, இப்பதான் நம்ம சனி பயிற்சி முடிஞ்சுது. குரு பயிற்சி அப்படின்றது என்னைக்கு நடக்க போகுது? குரு பயிற்சி நடக்கிற அன்னைக்கு என்ன மாதிரி விஷயங்கள், என்ன மாதிரி பரிகார முறைகளை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பின்பற்றணும்? குரு பயிற்சி அப்படின்றது என்ன? பேசிக்கான விஷயத்த மக்களுக்காக சொல்லுங்க. நிச்சயமாக குரு அருள் வந்து விட்டால் ஒருத்தருக்கு வாழ்வில் திருவருளும் குருவருளும் இரண்டுமே தேவை. பொதுவாக இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியமான குரு பயிற்சி இந்த உலக அளவிலே. ஏன்னா உலக அளவில் போர்கள், பதட்டங்கள், தலைவர்களுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாமல் இருக்கிறது. இப்போ பல தலைவர்கள் பதவி இழந்திருக்காங்க. இப்போ ட்ரம்ப்புக்கே பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது. அப்போ பொருளாதார ரீதியாக ஏற்றத்தாழ்வு மேலே கீழே போயிட்டு இருக்க காலகட்டம். இதனால குரு பயிற்சி இந்த இது வந்ததுக்கு அப்புறம் தான் மனிதனாக இருக்கிற அனைவருக்கும் குடும்பம், திருமணங்கள், பொருளாதார விருத்திகள், குழந்தைகள் சம்பந்தப்பட்டது, மனசு ஹாப்பியாக இருக்கிற காலகட்டம், அது பதட்டம் இல்லாமல் தனியிற காலகட்டம் வந்தாச்சு. இந்த குரு பயிற்சி மிக மிக முக்கியம்னா குரு உச்சம் பெற்று வருகிற குரு பயிற்சி, குரு உச்சம் பெற்று வருகின்ற குரு பயிற்சி. இந்த உச்சம் பெற்ற குரு பயிற்சியில் என்ன மிகப்பெரிய யோகம்னா இதை ஹம்ச ராஜ யோகமாக வேலை செய்யுது. அப்போ ஒரு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் டாப் மோஸ்டாக இருந்துடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஜூன் 2ஆம் தேதி வருது. இப்போ அக்டோபர் 31 வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்துட்டு அப்புறம் சாரத்தமாக சிம்ம வீட்டுக்கும் போறார். அப்ப இந்த குரு பயிற்சி இருக்கிற 12 ராசிக்கும் பலன் கொடுக்க போகுதுங்க. அதான் அப்போ குறிப்பிட்ட நேரங்காலம் தேர்ந்தெடுத்து அனைவரும் வெற்றியை ஜொலிக்க வாய்ப்புகள் பிறந்து விட்டன. ரொம்ப சூப்பர் சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஒவ்வொரு ராசிக்குமான குரு பயிற்சி பலாபலன்களை நம்ம இப்ப பார்த்துடலாம். இப்ப வந்து இறுதியா உறுதியா இருக்கக்கூடிய மீனராசி மீனராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? அதாவது மீன ராசி பொறுமையான ராசி தான். ஏன்னா 12 ராசி கடந்து தானே வந்திருக்காங்க. இந்த ராசிக்கு ஜென்ம சனி தாக்கம் இருந்தது. முதல்ல இந்த குரு பயிற்சி உச்சம் பெற்று இந்த ராசி அதிபதி உச்சம் பெற்று இந்த ராசியை பார்க்கும் காலகட்டத்தில் ஜென்ம சனியின் தாக்கம் வெகுவாக குறைகிறது. ஏன்னா இந்த ராசி முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இடம் சம்பந்தப்பட்டதுல பல தொந்தரவு, வண்டி வாகனத்தில் விரைய செலவுகள், உடல்நல சம்பந்தப்பட்டது. உடல்நிலை கண்டிப்பா சார், நிறைய பேருக்கு மீனராசிக்காரர்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஜாஸ்தி தான். மன நெருக்கடி வேற, செய்யலாமா வேண்டாமா, பண்ணா இதாயிருமா, பல குழப்பங்கள். இது மாதிரி இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மைண்டு தெளிவாகுது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மைண்டு தெளிவான கரெக்ட் டெசிஷன். இப்போ இடம், வீடு, சொத்து அதில் ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட பொதுவாக டாக்குமெண்ட் பிரச்சனை ஏதோ ஒன்று வந்து இந்த ராசிக்கு அதெல்லாம் கிளியர் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி ரீதியாக யோகம், மனசு ரீதியாக, உடல் ரீதியாக, ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். இதுவே இவங்களுக்கு தெளிவாயிருது. இப்போ இந்த அடுத்த ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது திருமணம். பொதுவாக நிறைய பேர் குழப்பி விட்டாங்க, ஜென்ம சனி இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இல்லை, ஜென்ம சனி இருந்தால் தான் கல்யாணம் பண்ண தோணும். ஜென்ம சனி இருந்தால் வேலை வாய்ப்பு போக தொடக்கூடாதுன்ட்டாங்க.
ஜென்ம சனி தான் புதுசாக கற்றுக்க முடியும். புதிதாக கற்றுக்கொள்ள இந்த வாய்ப்பு பிறக்குது. இப்போ குரு வந்தோடனே நிச்சயமாக ஹையஸ்ட் லெவலில் சினிமா துறைக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், மீடியா துறைக்கு இந்த வாய்ப்பு வருதுன்னா, வெளிநாட்டு யோகங்கள் வருது, விவசாயி சம்மந்தப்பட்ட துறையினருக்கு தான் வாய்ப்பு. நிறைய பேர் அக்ரிகல்ச்சர், டிராவல் இண்டஸ்ட்ரி, ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நிறைய பேர் பண்ணலாமா வேண்டாமாங்க, இப்போ ஆரம்பிங்க அப்படிம்போம். இப்போ அதுக்குண்டான வாய்ப்புகள் வருது. தசாபுத்தி சப்போர்ட் வந்தால் நிச்சயமாக கொடிக்கட்டு பறந்துடுவீங்க. இப்போ திருமணத்தை பற்றி சொல்லும்போது 7ஆம் வீட்டில் சனி பார்த்தாங்க கூட குரு பார்வை பெற்ற சனியாக இருப்பதனால நல்ல வரனாக வரக்கூடிய அம்சம் உண்டு. மனதுக்கு பிடித்த வரனாக ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ திருமண ரீதியாக எவ்வளோ பெரிய தடை இருந்தாலும் விலகி நல்லபடியாக வரக்கூடியது. வருகின்ற வரனுக்கும் வருமானம் உள்ள சனி பார்த்தாலே ஏதோ வருமானம் உள்ள வரன்பான். அப்போ ஒரு ஆணோ பெண்ணோ பார்க்குறீங்க நல்ல வேலைக்கு போய் வருமானம் ஈட்டுகிற வரனாக வரக்கூடிய அம்சம் உண்டு. இது இந்த என்னென்னா இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாக நம்ம சொல்ல முடியாது. ஒன்று கொஞ்சம் பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், இல்லை ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 நாள் இல்லை 6 மாதம் பெரிய பொண்ணாக இருக்கலாம். அப்போ திருமணத்தில் ஏதோ ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு சிலர்லாம் திருமணத்துக்கு தடை ஏற்பட்டு திருமண வாழ்க்கை இருக்குமா இல்லையா வேண்டான்னு முடிவெடுத்தலான்னு வரைக்கும் போயிட்டாங்க. பொதுவாக இப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு உங்கள் லைஃப் எது ரைட்டோ அதை சூஸ் பண்ணுது. பெருஞ்சவங்க ஒன்று சேர வாய்ப்பு உண்டு. இல்லை சார் வாய்ப்பே இல்லை அப்படின்னா சார் அடுத்த திருமண வாய்ப்பும் கொடுத்துருது. அப்படின்னா குரு 9ஆம் வீட்டை பார்க்கலாம், அடுத்த திருமண வாய்ப்பு 9-14 சரி இது பிரேக் ஆயிடுச்சு அடுத்த பார்க்கலாம். குழந்தைகளுக்கு சேஃப்டி தான் இந்த ராசி. ஃபஸ்ட்டு 5ல் குரு வந்தனால குழந்தைகளுக்காக அந்த ராசி பார்க்கும். ஏன்னா 5 குரு சந்திரன் தான் 5ஆம் அதிபதியாக இருக்கலாம். குழந்தை கல்வி ரீதியாக படிக்க வைக்கிறதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக இந்த ராசி டெவலப் பண்ண வந்துடுது. அப்போ மிகப்பெரிய யோகங்கள். எக்கனாமிக்கல் பாயிண்ட் ஆஃப் இந்த ராசி சேஃபாக இருக்கும். ஏன்னா 6ல் இன்னும் கேது பகவான் இருக்கார். அப்போ என்ன இந்த நல்ல காலகட்டத்தில் நல்ல ஜாபு, வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா குயிக்காக சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போய்க்கணும். வேலை நேரங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கும், நான் இல்லைன்னு சொல்கிறேன். இவங்களுக்கு புதுசாக எப்படின்னா இத்தனை நாள் எனக்கு தெரியாத ஃபீல்டு புதுசாக வருது, அதான் பண்ணணும், கற்றுக்க வாய்ப்பாக இருக்கும். ஆனால் லைஃபு சேஃபாக இருக்கும். எதாக இருந்தாலும் அக்டோபருக்குள்ளே குயிக்காக பார்த்துக்கங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ரிசெஷன்னு ஒன்று வர வாய்ப்பு இருக்குது உலக அளவில். இன்னும் எந்த ஜோதிடரும் பேசலை, நான் தான் பேசிட்டு வரேன். ஏன்னா அங்கே தும்னா இங்கே சளி பிடிக்கிற மாதிரி, அங்கே பிரச்சனை அமெரிக்காவில் அங்கே ஃபண்டு கொடுக்கலாம், அது சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பாதிக்கும். அப்போ எல்லா தொழிலும் செயின் ஆஃப் லிங்கில் சேஃபாக இருக்கிறதுனால குயிக்காக சேஃபஸ்ட்டு போங்க. இந்த பிஸ்னஸ் பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. பிஸ்னஸ் தாங்க யோகம். ராசிக்கு 10ஆம் அதிபதி உச்சம் பெறும் காலகட்டத்தில் தொழில்துறை ஐடியாஸ் வருது. இவங்களே முதலாளியாகும், இவங்களே வேலையக்காரனாக இறங்கி செய்யணும். சனி சம்மந்தப்படுது. ஆனால் வேலையாட்கள் கொடுத்துட்டு சேஃபாக ஆகக்கூடாத ராசி. நீங்கள் என்ன எதுன்னு ஃப்ரம் த ஸ்க்ராட்சிலிருந்து பார்த்து டெவலப் பண்ணிக்கங்க. தொழில்துறைகள்லேருந்து வளர்ச்சி அடைய வாய்ப்புகள் நிச்சயமாக பிறந்திருக்கு. சார் மீனராசிக்கு நம்ம ஆரம்பத்தில் பேசும்பொழுது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பாதிச்சிருந்தது. இப்போ எப்படி இருக்க போகிறாங்க? இப்போ ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம்? நிச்சயமாக ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற அர்த்தம். அப்போ ஆல்ரெடி ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தில் இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் டாக்டர் பக்கம் தள்ளி போட்டுகிட்டே வந்திருப்பாங்க. இப்போ குயிக்காக பாருங்கப்போ, ஒரு கால் தொந்தரவு இருக்கிறவங்க, சின்ன கொலஸ்ட்ரால் தொந்தரவு இருக்கிறவங்க, இல்லை யூட்ரஸ் தொந்தரவு இருக்கிறவங்கள இப்போ டக்குன்னு பார்த்தா அது க்யூர் ஆகிற மாதிரி. சார் ஆமாம் பார்த்தோம், சின்ன செலவு பண்ணோம், ஆனால் க்யூர் ஆயிடுச்சு, லைஃப் த்ரெட்டனிங் இல்லை அப்படின்னு சேஃபஸ்ட்டு சைடு வர வாய்ப்பும் உண்டு. இதோட காலேஜ் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு யோகம். சார் படித்த என் பையன் கேம்பஸில் போவானா, எல்லா பெற்றோரும் கனவு தானே. அப்போ கேம்பஸ் எல்லா காலேஜை தேர்ந்தெடுக்கும் முறையிலிருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூ கிடைக்க வாய்ப்பு உண்டு. நல்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள் வந்திருக்கு. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய ராசியாக உண்டு. இப்போ இந்த பசங்க பையன் பொண்ணுங்களுக்கு என்ன காலேஜ் எடுக்கலாம், மேனேஜ்மெண்ட்டா இல்லை கவர்மெண்ட் கோட்டாலே கிடைக்குமா, இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி பெங்களூரா, ஐஐடியா, என்ஐடி கிடைக்குமா, ஜெஇ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கிடைக்குமானா அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. ஜாதகம் பார்த்தாலே சொல்லிடுவோம் இந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும். எல்லாரும் எடுத்து ஐடி மட்டும் தான் கேட்குறாங்க. ஆனால் ஐடி மட்டும் ஜாதகத்தில் சொல்லலை. நிறைய பேர் ஐடி விட்டுட்டு விவசாயத்துக்கு வராங்க. ஐடி படித்தவங்க சினிமா தொழிலில் வராங்க. ஏன்னா அவங்க ஜாதகம் என்ன தொழிலை சொல்லுதோ, என்ன படிக்கணும்னு சொல்லுதோ அதை ஒட்டி எடுத்துட்டா அந்த தொழிலும் வளர்ந்துக்குவாங்க, இன்னும் சீக்கிரமாக பிக்கப் ஆயிடுவாங்க. செலவுகள் அவ்வளோ பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் ஒரு சில அவங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படின்றாங்க. அவங்க அம்மா ஐபிஎஸ், அவங்க அப்பா ஐஏஎஸ். அவங்க நான் சொன்னது பிஏ ஹிஸ்ட்ரி போட்டு அந்த ரூட்டில் கொண்டு போங்கன்னு சிம்பிளஸ்ட்டாக படித்து, ஏன்னா டிகிரி ஒன்று தான். அதுக்கு அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சூப்பராக செட்டில் ஆயிருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங்க்கு. அப்போ அந்த ரூட்டு ஃபஸ்ட்டே சொல்லிடுறோம். பேங்கிங் எக்ஸாம்னா அதை கொடுத்துட போகிறோம். அப்போ இந்த வகையில் சூஸ் பண்ணால் தான் சேஃபஸ்ட் சைடுங்க. சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. மீனராசிக்கு இந்த குரு பயிற்சி நிறைய நல்ல பலன்களை கொடுக்க போது, குறிப்பாக உடல் ரீதியான உபாதைகள் எல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல அற்புதமான தகவல். நன்றி.